வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்புறம் சுவையான ஒரு பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கீமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கீமா வந்து மட்டனில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி சிக்கன்லையும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம சிக்கனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இங்கே ஒரு 400 கிராம் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா கீமா மாதிரி கொத்தி வாங்கி வச்சுருக்கிறேன். கொத்துக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே இந்த மாதிரி கொத்தி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சிக்கனை நல்லா கொத்தி அதை கழுவி வச்சுருக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், சில்லி பவுட்ரு அளவு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா காரம் அதிகமாகிடக்கூடாது. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகா போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன், அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இங்கே ஒரு 2 ஸ்பூன் தயிர் வச்சுருக்கிறேன். அந்த தயிரை வந்து நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு அந்த தயிரை அப்படியே சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்குறதுனால கறி நல்லா வெந்துடும், இன்னொன்று டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் புதினா வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் அப்படியே சேர்த்துடலாம். புதினா சேர்க்கலாம், உங்கள்கிட்ட மல்லி சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா அதுவும் சேர்க்கலாம். மல்லி இலை உங்களுக்கு பிடிக்குன்னா அதுவும் சேர்த்துக்கலாம், இல்லை புதினா மட்டும் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே மேரினேட் ஆகட்டும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு, பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, அப்புறம் ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 4 கருப்பு மிளகு, இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அது ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வெந்து அதில் இருக்க பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை லோ பண்ணிவிட்டு ஒரு 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, இங்கே நான் சுடு தண்ணி வச்சுருக்கிறேன், அது ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சிங்கன்னா இந்த மசாலா இந்த வெங்காயம் எல்லாம் வெந்து இதிலேருந்து எண்ணெய் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வெந்து இதில் இருக்க எண்ணெய் அப்படியே சைடெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை லோ பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு இதில் இருந்தும் நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம போட்ட தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு இந்த சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை லோ பண்ணிவிட்டு
நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கன், அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். நான் ஏன் ஒரு தக்காளி போடுறேன் அப்படின்னா, நம்ம 400 கிராம் சிக்கன் தான் எடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தயிர் வேறு சேர்த்துருக்குறோம். ஸோ அதனால் புளிப்பு அதிகமாகிடக்கூடாது. அதனால் ஒரு தக்காளி போட்டால் போதும். இந்த சிக்கனை சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் அப்படியே வெளியேறி சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் அரை இல்லாட்டி ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு 2 புதினா பிச்சு போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துருங்க. இப்போது ஒரு விசில் அடித்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இதோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது அடுப்பு மறுபடியும் பற்ற வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணிலாம் வற்றி நல்லா கிரேவி ஆகிடும். இப்போது சிக்கன் நல்லா வெந்து நம்ம ஊற்றின தண்ணிலாம் வற்றி நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை லோ பண்ணிவிட்டு இங்கே மிளகுத்தூள் வச்சுருக்கிறேன், அதை அப்படியே மேலே தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக கரம் மசாலா அப்படி மேலே தூவிட்டு, நான் இங்கே ஒரு பச்சை மிளகாவை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் அப்படியே மேலே தூவிடலாம். புதினா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டு கல் சூடானதும் கொஞ்சமாக பட்டர் போட்டு இங்கே 2 பாவு பண்ணு வச்சுருக்கிறேன், அதை அப்படியே இதில் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி பட்டரில் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கீமா இல்லை சிக்கன் கொத்துக்கறி ரெடி. இதை நீங்கள் இந்த மாதிரி பாவ் பன் இல்லை சப்பாத்தி இல்லை பூரி இல்லை தோசை இது மாதிரி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.